வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹீட்ரு ஒன்று ரிப்பேர் ஆகிட்டு நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ளம்மண்ட்டெலாம் மாற்றி பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு ஹீட்ரு தானே ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கடையில் தான் கொடுத்து ரிப்பேர் பண்ணிப்போம். நாங்கள் கொடுத்துருவோம் கைட்டி கஸ்டமர் இருந்தால். இது ஹீட்ரு 3 லிட்ரு ஹீட்ரு இன்சூரன்ஸ் ஹீட்ரு. இது இது இந்த பஃபின் போட்டிருக்காங்க மேலே ஓப்பன் பண்ணி பார்க்க பஃபின் போட்டேன். யூடியூப்பில் பார்த்து தான் நானும் ரிப்பேர் பண்ணலாம், சரி ஈஸியாக ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். மேலே ஃபோம் மாரி போட்டிருக்காங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து தான் செய்கிறேன். அந்த ஃபோம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண பிறகு நம்ம கயட்ட முடியாமல் அந்த உள்ளார ஃப்ளம்மண்ட் வெடித்ததுனால கயட்ட முடியாமல் நம்ம டேங்கோட கயட்டிட்டேன். ஃப்ளம்மண்ட் தனியாக கயட்டி பார்த்தோம், தனியாக வரல. தெர்மோஸ்விட் வால்வு தான் ஃபால்ட் ஆகாது, ஃப்ளம்மண்ட் தான் ஹீட்டாக இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். தெர்மோஸ்விட் வால்வு தான் ரிமூவ் பண்ணாமல் நம்ம இந்த ஃப்ளம்மண்ட் மட்டும் கயட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கயட்டி பார்த்தேன். இதில் பேசு நியூட்ரல் எப்பயும் போல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த தெர்மோஸ்விட் வால்வு நியூட்ரல் ஒன்று டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த 3 போல்ட்டையும் கயட்டிட்டு சரி ரிமூவ் பண்ணுவோம், நம்ம ஃப்ளம்மண்ட்டை ரிமூவ் பண்ணுவோன்ட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தா வரவே இல்லை அது ஃபுல்லாக. ஏன்னா சுத்தமாக நல்லா வெடிச்சிருக்கு போல். வெடிச்சிருந்தால் சுத்தமாக வராது. சரி டவுட்டுக்கு அதையும் டேங்கோட செட்டாக கயட்டிட்டேன் நான். இப்போ ஓரத்தில் உள்ள போல்ட் நட்டு எல்லாத்தையும் கயட்டிட்டு கனெக்ஷன் அப்படியே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம திறமை இது வரைக்கும் நான் ஹீட்ரு ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. கஸ்டமர்கிட்ட ஹீட்ரு கயட்டினா கூட கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம், அவங்க ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க, நாங்கள் மாற்றி விட்ருவோம். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம வீட்டில் உள்ளதாக இருக்கிறதுனால ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ள ட்ரம்மோட எல்லாத்தையும் நெட்டையும் கயட்டிட்டு இந்த ஃப்ரேமு கயட்டிட்டேன். 2 நெட்டில் ஃப்ரேமு லாக் ஆகிருந்துச்சி, அதனால் அதை கயட்டிட்டேன். இப்போ சுற்றிலும் ஃப்ரேமை எல்லாத்தையும் நெட்டு ஒரு 8 நெட்டுக்கிட்ட போட்டிருக்காங்க. ஃபுல்லாக எல்லா நெட்டையும் கயட்டிட்டு எல்லா நெட்டையும் கயட்டிட்டேன். லெதரை போட்டு நல்லா டைட் வைக்கவும் நல்லா பிடிச்சிருக்கு. லைட்டாக லெதரை டேமேஜ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளம்மண்ட் நல்லா வெடிச்சிருக்கு. அதனால தான் அந்த ஃப்ளம்மண்ட் அது வழியாக வரவே இல்லை. இதெல்லாம் வெடிச்சிருக்கிறதுனால ஃபுல்லாக இதுதான் டேமேஜ்னு கரெக்டாக தெரியுது. இப்போ இந்த ஃப்ளம்மண்ட்டை மட்டும் தனியாக கிடச்சா மாற்றி பார்க்கணும். இப்போ இந்த ஃப்ளம்மண்ட் இல்லைன்னா நேராக வந்திருக்கோம். இப்போ உள்ளார நம்மளுக்கு இந்த ட்ரம்மு நார்மலாக இருக்குது, அது க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை க்ளீன் பண்ணோம். ப்ளஸ் இதில் இன்புட் வாட்ரு எப்படி போயிருக்குன்னா இப்படி கீழே இறங்கி மேலே ஊற்றுற மாரி இருக்குது. அவுட்புட் வாட்ரு இப்படி தலைகீழே வச்சு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தான் மேலே ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லான பிறகு வர மாரி பெண்டு பைப்பு தான் கொடுத்துருக்காங்க. 2 தெர்மோஸ்விட் வால்வுக்காக அந்த ஹீட்டு டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு 2 பைப்பு கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஃப்ளம்மண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதில் நேராக இறங்குற மாரி இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இறங்குற தண்ணி டாப்லேருந்து இறங்குற மாரி இருக்குது. ஊற்றுற தண்ணி கீழே ஊற்றுற மாரி இருக்குது, பெண்டு பண்ணி இருக்குது. நம்ம இதை வளைச்சி எடுத்துகிட்டு இந்த மாடல் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதில் உள்ள நெட்டையும் கயட்டாச்சு, இந்த ஃப்ளம்மண்ட் தான் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது மட்டும் அழகாக வரமே இருந்தால் இந்த ஹோல்ஸ் வழியாக வந்திருக்கோம். இது அதனால் வரவே இல்லை. இது வெடித்ததுனால அது ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ட்ரம்மில் உள்ள நெட் எல்லாத்தையும் கயட்டி ட்ரம்மில் நெட்டை கயட்டினதுனால நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டு எல்லாம் நிறையா இருக்குது. வெடித்ததில் இந்த மாவு மாரி தான் நிறையா படிஞ்சிருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா போட்டுப்போம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மற்றபடி டேமேஜ் எதுவுமே இல்லை. சில பேர் ட்ரம்மில் ஓட்டையாக இருந்தாலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் தண்ணி லீக்கேஜ் ஆகும், மற்றபடி இதுலேயும் லீக்கேஜ் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இதில் மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக இது நான் நியூட்ரல் வால்வு எல்லாம் நான் நியூட்ரல் வால்வு தான் ஒர்க் ஆகல. இதில் நான் நியூட்ரல் வால்வையும் அப்படி மாற்றிப்போம். நம்ம இதில் நம்ம இந்த ஃப்ரேமை கயட்டிட்டு எல்லா நெட்டையும் ஒரு டப்பியில் போட்டு வச்சுப்போம். நம்ம ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஃபஸ்ட் டைம் கயட்டுறோம், ஏதாச்சும் சின்ன ஸ்க்ரூ கிடைக்கலனா அதனால் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு சின்ன டப்பியில் போட்டாச்சு. இதான் நம்ம கடையில் ஜாமான் தான் எப்படி கிடக்குது பாருங்கள். இப்போ ஆயுத பூஜை கொண்டாடி அப்படியே தான் இருக்குது. எல்லா ஜாமானும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னாடி விடலாம். ஃப்ளம்மண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம், நம்மளுக்கு தேவையாக இப்போ ஃப்ளம்மண்ட் மட்டும் மாற்றணும் நம்ம. அதனால் ஃப்ளம்மண்ட் மட்டும் மாடலுக்கு எடுத்து வச்சோம். மற்ற எல்லாம் பேக்கிங் பண்ணி ஒரு பையில் வச்சாச்சு தனியாக. ஏன்னா இந்தமாரி சில்லறை ஜாமான் தான் அதிகமாக இருக்காது. ஏன்னா பசங்க வந்தால் கூட எல்லாத்தையும் மிஸ் ஆகிட்டுனா ஸ்க்ரூ தான் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சாச்சு.
இந்த ஃப்ளம்மண்ட் மட்டும் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஃப்ளம்மண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஃப்ளம்மண்ட் போடல ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெட்டு டைப்பில் இருந்துச்சு. இது வந்து 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது, நீட்டு அதிகமாக 1 இன்ச்சு அளவுக்கு இருக்குது நீட்டு. சரி, இது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வீட்டில் இருக்கோம், நம்ம வந்து இதை ட்ரை பண்ணுவோம் வீட்டில் சொல்லிவிட்டு வாங்கி ஒரு நாள் ஆகிட்டு. இது ஸ்க்ரூ டைப்பு போட்டிருக்காங்க, இதில் நெட்டு டைப்பு போட்டிருக்காங்க. இது எஸ்எஸ்சில் இருக்குது. இது வந்து பித்தளை கோட்டிங்கில் இருக்குது, கம்பெனியோட வந்தது. இந்த ட்ரம்மில் வந்து நம்மளுக்கு இடிக்கலை, நம்மளுக்கு வந்து அந்த பைப்பு பெண்டான பைப்பில் வந்து இடிக்குது. இந்த ஃப்ரேமு தான் மாட்டியாச்சு, நம்ம ஃப்ரேமு தான் மாட்டியாச்சு. இது வந்து ஏற்று விட்டு பாப்பா மெர்லி, இவங்க தான் இன்றைக்கி அசிஸ்டண்ட்டு நம்மளுக்கு. இந்த லாக் நெட்டு ஃப்ளம்மண்ட் வந்துச்சுன்னா இந்த ஃப்ரேமை கழட்டியிருக்க அவசியம் இருந்திருக்காது. இவங்களும் ரிப்பேருக்கு நீ ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளம்மண்டை வந்து நம்ம உள்ளார வாசரை வச்சு கரெக்டாக ஈவனாக வச்சு படிய வச்சுட்டு இந்த லாக் நெட்டை ஃபஸ்ட்டு போட்டுப்போம். இந்த ஃப்ளம்மண்ட் வந்து சைடில் கொஞ்சம் கிராஸாக வச்சு முறுக்குறோம், ஏன்னா நீட்டாக இருக்கிறதுனால அந்த ஃப்ரேமில் போய் இடிக்குது. அந்த இடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம டேமேஜ் பண்ணாமல், ஏன்னா தண்ணியிலே டச் ஆகிட்டுனா இருக்குது. இந்த லாக் நெட்டை போட்டு ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. இப்போ இந்த லாக் நெட்டை அப்படியே ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. மற்றபடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கரெக்டாக புதுசு போல் ஆக்கியாச்சு. இப்போ இந்த ட்ரம்மோட போல்ட் நட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. மேலே வந்து இந்த ஃப்ரேமில் மாட்டதுக்காக 2 லாக் போல்ட் மாரி இருக்குது பாருங்கள், அது தனியாக முறுக்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஆப்போசிட் டைட் வச்சா ஈவனாக இருக்குன்னு முறுக்கி வச்சுருக்கோம். இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முறுக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ட்ரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மேலே உள்ள ஸ்பாஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் அரிக்கின்னு சொன்னாங்க, பார்த்து சேஃப்டியாக வச்சு கட்டியாச்சு. ஃபுல்லாக பரப்பி ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். தர்மசுட்டு வால்வு எல்லாத்தையும் லாக்கு நட்டு போட்டு ஃப்ரேம்லேயே முறுக்கியாச்சு ஃபுல்லாக. இல்லை தர்மசுட்டு வால்வு எல்லாத்தையும் வச்சாச்சு. உள்ளார எப்படி கனெக்ஷன் இருந்துச்சோ அதேமாரியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதேமாரி கனெக்ஷன் வச்சாச்சு. ஃபுல்லாக லாக் பண்ணுற மாரி இது பட்டை மாரி கொடுத்தாங்க, ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. இப்போ எர்த்து அதில் கொடுத்துருந்துச்சி, அதேமாரியே எர்த்து நெட்டை கொடுத்தாச்சு. ப்ளஸ்ஸு ஓஸு நம்ம ஒயர் கார்டு வந்து இருந்துச்சு, அந்த ஒயர் கார்டு இழுத்தா வராத அளவுக்கு இருந்துச்சு, அதையும் லாக் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ பேஸ் நோட்டில் வந்து நம்ம நெட்டு போடுற டைப்பாக இருந்துச்சு, நம்ம வந்து இதில் ஸ்க்ரூ டைப்பாக இருக்குது. நம்ம சிவிடியாக இது பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அதை மட்டும் லைட்டாக நசுக்கிக்கிட்டு நம்ம நார்மலாக உள்ளதை வந்து இதுமாரி ரவுண்டாக நெட்டில் போடுற டைப்பாக தான் இருந்துச்சு. நம்ம லாக் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம அடித்தா லூஸ் கான்ட்ராக்டாக இருக்கும். நம்ம அதை நசுக்கி விட்டுட்டு இதேமாரி நசுக்கி விட்டுட்டு அந்த ஸ்க்ரூவில் வச்சு ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. பேஸ் நோட்டில் அதில் மீன் பண்ணல, பேஸ் நோட்டில் எப்படி வேணுமோ கொடுத்துக்கலான்னு ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக கொடுத்தாச்சு. இப்போ இந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இண்டிகேட்ரு இப்போ 2 இண்டிகேட்டரையும் நம்ம ஹீட் ஆகிறது, ஹீட்ரு ஆன் பண்ணால் போடுறதுக்குள்ள இண்டிகேட்டர் தனித்தனியாக இருக்குது, அதை கவரில் போட வேண்டியதான். இப்போ கவரை அதில் மாட்டிட வேண்டியதான் ஃபுல்லாக. இப்போ பார்த்தா இது இண்டிகேட்டரில் பார்த்தா ஒரு இண்டிகேட்டர் குறையுது. நம்ம டப்பியில் வச்சது வந்து இங்கே எடுத்து விட்டு ஹெல்ப்பர் வந்து மேடம் வந்து தனியாக வச்சு வேலை பார்த்துருக்காங்க, ஆனால் அது கவனிக்கவே இல்லை. அவங்க எதுக்கு வச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஸ்க்ரூ மிச்சம் காணோம், அந்த இண்டிகேட்டர் ஒன்று காணோம். இந்த நெட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க, எங்கெங்கே போட்டாங்கன்னு தெரியல. நானும் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் மறந்துட்டேன். இவங்க ஹெல்ப்பரை வச்சதுக்கு இண்டிகேட்டருக்கு மிஸ் ஆகிட்டுப்பா. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ இந்த டப்பியில் வச்சுருந்தேன், ஸ்க்ரூ எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, எங்கே இருக்குதுன்னு தெரியல. மேடமும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இண்டிகேட்டரு காணோம், அது எங்கே இருக்குது மிஸ் ஆகிட்டுன்னு தெரியல. கொஞ்சம் 2 ஸ்க்ரூ தான் காணோம், டாப்பில் உள்ள ஸ்க்ரூ தான் போட்டுட்டேன், மற்ற ஸ்க்ரூ தான் கொஞ்சம் இருந்ததை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக இந்த கவரு டாப்பு கவரு எல்லாத்தையும் மாட்டியாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இன்றைக்கி சண்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் டைமாக இருந்துச்சு. சரி நம்ம இதை அசம்பிள் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம். என் மேடம் தான் இன்றைக்கி ஹெல்ப்பராக வேறு இருந்திருக்காங்க வேறு என் மேடம். இப்போ போய் மாட்டிடுவோம் ஃபுல்லாக, பின்னாடி போய் மாட்டிடுவோம். ஏன்னா இது ரெடி ஆகிட்டு மேடமும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மேடமும் பைக்கு ஏறுறதுக்கு கரெக்டாக வண்டி எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பாத்ரூம் வந்தாச்சு. இது வந்து இன்னொரு சைடு வீடு, இந்த சைடு தனியாக ஒரு வீடு இருக்குது எங்களுக்கு. இந்த வீட்டில் பார்த்தா ஹீட்ரு தனியாக காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. அந்த காமன் பாத்ரூமில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள், நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் கமெண்டில் மறக்காமல். இதில் வந்து ஏற்கனவே கட்டிட்டு போனோம். இதில் நம்ம பாஸ்னர் போட்டு தான் முறுக்கியிருந்தோம் ஏற்கனவே.
இதில் இன்புட்டு அவுட்புட்டு ஓஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஹீட்ரு பைப்பு உள்ளார ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதில் ஒரு இங்கே சுவிட்ச் போட்டால் 2 பாத்ரூம் வர மாரி ஹீட்ரு வச்சுருக்கோம். இன்புட் வாட்ரு வருது. நம்ம இன்புட் வாட்ரு கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம போல்ட் நட்லாம் போட்டாச்சு. ஆன் பண்ணிட்டு ஹீட்டில் உள்ள இன்புட் ஆகி வர மாரி தண்ணி சப்ளை ஏற்றிப்போம். இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு தண்ணி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வர ஆரம்பிச்சிட்டு தண்ணி ஹீட்டரில். இப்போ வந்து வால்வை நிப்பாட்டிட்டா அது ஆங்கில் வால்வு க்ளோஸ் ஆகிடும். ப்ளஸ் நம்ம வந்து ஃபுல்லாக இது கனெக்ஷன் ஓஸ் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஹீட்ரு டெலிவரி ஓஸை வந்து கனெக்ட் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம். தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு நான் இப்போ ஹீட்ரு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹீட்ரு ஆன் ஆகிட்டு இப்போ சூடாகிட்டுனா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் எடுத்து ஃப்ளம்மெண்ட் எடுத்ததுனால கொஞ்சம் இதுவாகிட்டு ஒரு 350 வந்துச்சு அந்த ஃப்ளம்மெண்ட்டு. இப்போ வந்து அது கிடச்சதுனால நம்ம ஈஸியாக கொஞ்சம் சண்டேயில் ஃப்ரீயாக வந்ததுனால பார்த்தாச்சு. இப்போ இண்டிகேஷன் ஏதாச்சும் லீக்கேஜ் வருதா டெஸ்டர் வச்சு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுமாரி டெஸ்ட்டை வச்சு நல்லா செக் பண்ணியாச்சு, வரல. நம்ம ஹீட்ரு போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு பார்த்தோன்னா இதுமாரி செக் பண்ணுறது நல்லது தான். ஒரு கஸ்டமர்கிட்ட ஹீட்ரு சரி பண்ணி எடுத்து வர சொல்லிவிட்டு இதுமாரி பார்க்குறப்ப இண்டக்ஷன் கரண்ட் வர ஃபுல் சப்ளை வர ஆரம்பிச்சிட்டு இப்போ ஹீட் ஆக ஆரம்பிச்சிட்டு, நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிட்டு. முன்னாடியோட இப்போ நல்லா ஹீட் ஆகிட்டு. ஏன்னா முன்னாடியே பார்த்தா நார்மலாக ஹீட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ பார்த்தா நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நல்லா இருக்குது. நல்ல வேலை கடையில் கொடுத்தா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு ஹீட்ரு, அதனால் நம்ம சரி பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் சரி பண்ணி பார்ப்போம்னு நினச்சிட்டு சரி பண்ணேன். ஓகே ஆகிட்டு. இப்போ இண்டிகேட்டர் மட்டும் தான் மிஸ் ஆகிட்டு. மேலே உள்ள இண்டிகேட்டர் கவர் மட்டும் தான் மிஸ் ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.